பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உடல் நலத்துக்கான அடிப்படை தூண்களை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பத்தி பேச போறோம். இந்த எக்ஸசைஸையே நாங்க எக்ஸசைன்ஸ்ன்னு சொல்றோம். எக்ஸசைஸ் பண்ற சயின்ஸ். எல்லாரும் ஜெனரலி எக்ஸசைஸ்னாலே உடனே என்ன சொல்லுவாங்க, நான் டெய்லி நடக்கிறேன் டாக்டர், 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கிறேன் டாக்டர் அப்படிம்பாங்க. சில பேர் நான் டெய்லி யோகா பண்றேன் டாக்டர் அப்படிம்பாங்க. இது மாத்திரம் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி எக்ஸசைஸ் இஸ் குட் எக்ஸசைஸ். அதாவது ஒண்ணுமே பண்ணாதவங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த 1 மணி நேரம் வாக் பண்றது நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். யோகா பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனா அது போதுமான்னு பார்த்தா அது கொஞ்சம் பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நம்ம இந்த எக்ஸசைஸுங்கிறது எதுக்கு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். தசைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த எலும்பு மூட்டு எல்லாம் இயக்கக்கூடியது இந்த தசை. இந்த ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இப்ப நமக்கு ஏஜ் ஆக வயசாக எல்லாம் கீழே விழறதுக்கான சாத்தியம் இருக்கு. தடிக்கு விடலாம், வழிக்கு விடலாம், இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவித்துல கீழே விழ போகும்போது நம்ம தசையெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தா சுதாரிச்சுட்டு விழறத தடுக்கலாம். அப்படியே விழுந்தாலும் அந்த எலும்பு முறிவு ஆகாம நம்ம காப்பாத்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த தசை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அந்த மசில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை டெவலப் பண்றதுக்கும் எக்ஸசைஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அது இல்லாம நம்ம ஹார்ட் ஹெல்த்ன்னு சொல்லுவோம். நம்ம நல்ல இருதயம் நல்லா வேலை செய்யணும்னா கூட அதுக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். லங்ஸ், ஹார்ட் எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ மெயினா அதை 2 வகையா பிரிப்போம். ஹார்ட் ஹெல்த்துக்கு, மசில் ஹெல்த்துக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஹார்ட் ஹெல்த்துக்கு வாக்கிங் ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க ஜாகிங், ஸ்விம்மிங், அப்புறம் அந்த காம்போசிட் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஷட்டில் விளையாடுறது, டென்னிஸ் விளையாடுறது, அவங்கவுங்களுக்கு என்ன கேம்ஸ் விருப்பமோ அதாவது வெளியில போய் இறங்கி நின்று விளையாடக்கூடிய கேம்ஸ் எல்லாம் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஜோன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு இதில் கணக்கு வைப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு இருதயம் எத்தனை தரம் துடிக்கிறது அப்படிங்கிறத அந்த ஹார்ட் ரேட்டுன்னு மெஷர் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. மேக்சிமம் ஹார்ட் ரேட்டு ஒவ்வொருத்தர் வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும் இல்லைங்களா? இப்போ 60 வயசு 70 வயசுக்காரங்க 40 வயசு மாதிரி இருக்காதே. ஸோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு மேக்சிமம் ஹார்ட் ரேட் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்ப்போம். அது ஃபார்முலா 220, 220 மைனஸ் தேர் ஏஜ். இப்போ 220 மைனஸ் 60, 220 மைனஸ் 50, 50 வயசுக்காரங்களுக்கு மைனஸ் 50ன்னு போடுவோம். அதில் இருக்கிற ரிமைனிங் இதுதான் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். ஸோ 160 மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்னு வச்சுக்கோங்க. அதில் எவ்வளவு அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஜோன்ஸ்ன்னு டிவைட் பண்ணுவோம். ஸோ இந்த ஜோன் 1ங்கிறது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு மெதுவாக அப்படியே ஸ்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அப்படியே மெதுவாக நடக்கிறது. அதில் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸே ஆகாது. அது பரவாயில்ல, அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. நான் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறோம், ஒரு வாக் போனோம் அப்படின்ட்டு போகலாம். அதில் ஒரு பயிற்சின்னு பெருசாக ஒன்றும் எஃபர்ட் இருக்காது. அது ஜோன் 1. ஜோன் 2ங்கிறது ஹார்ட் ரேட் கொஞ்சம் ஏறும். அந்த கொஞ்சம் ஹார்ட் ரேட்னா இப்போ இதய துடிப்பு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்கிறோம்ல, நார்மலாக 70ன்னா இது ஒரு 80-90 நேரம். அப்போது நம்ம நடக்க என்ன பண்ணும், கூட யாராவது வந்தாங்க இல்லை ஃபோன் ஆன்சர் பண்ணோம்னா பேச முடியும். ஆனால் பேசுறதுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கி பேசணும். அந்த எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க ஃபோனை ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இவங்க ஏதோ கொஞ்சம் இழப்பு வாங்குது இவங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை ஜோன் 2ன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஹார்ட்டுக்கு பெனிஃபிட் வேணும், ஹார்ட்டுக்கு எக்ஸசைஸ் வேணும், ஹார்ட்டுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா கொஞ்சம் நிறைய நேரம் இந்த ஜோன் 2ல பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது ஜோன் 2ல பண்ணிங்கன்னா ஹார்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த ஜோன் 3 அப்படின்னா ஜோன் 4னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்றது. இந்த ஜோன் 3ல பண்ணும்போது நம்ம ஒரு ஜாகிங், டான்ஸ் ஆடுறது, இந்த ஏரோபிக்ஸ், ஜூம்பா அப்படிலாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஜோன் 3 வந்துடும். அந்த ஜோன் 3 வரும்போது நம்மளால பேச முடியாது, தொடர்ந்து சென்டென்சஸ் பேச முடியாது, நிறுத்திட்டு தான் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ஜோன் 3ன்னு சொல்லுவோம். இன்னும் அதிகமா பண்றது இந்த ரன்னிங் அப்படிலாம் பண்றது ஜோன் 4. இந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் சொல்லுவோம். ஸ்பர்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, வேகமா அந்த 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்லாம் ஓடுவாங்கல்ல, அது மாதிரி வேகமா ஓடி போயிட்டு நிறுத்துறது ஸ்பிரிண்டிங்னு சொல்லுவோம். அது மாதிரி பண்றது ஜோன் 5.
ஸோ இந்த ஜோன்ஸ் ரொம்ப முக்கியம். பொதுவாக நம்மள மாதிரி ஒரு 50-60 ஏஜ்ல இருக்கிறவங்க அந்த ஜோன் 2ல ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஒரு அரை மணி நேரம் எவ்ரிடே அந்த அளவுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம பண்ணோம்னா அது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்னும் வயசு கம்மியாக இருக்கிறவங்க, உடம்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, மசில்ஸ் எல்லாம் ஃபிட்டாக இருக்கிறவங்க zone 3 zone 4 எல்லாம் எம் பண்ணலாம். இந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் எல்லாம் எம் பண்ணலாம். இது முக்கியம் ஹார்ட்டுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மசில்ஸுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங், கொஞ்சம் எடையெல்லாம் எடுத்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம பாடி வெயிட் யூஸ் பண்ணியும் எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த நிறைய இந்த ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. பாடி வெயிட்டையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த யோகாலெல்லாம் சில பாஸ்டர்ஸ் இருக்கும் இல்லையா, குவாட்ஸு, அப்புறம் லஞ்சஸ்ஸு, பிளாங்க் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட் ஷேப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் இந்த பாடி வெயிட் எக்ஸசைஸ். இதில் யோகாலேயே நிறைய இதெல்லாம் வரும். அந்த டைமுக்கு அது ஒரு 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்னு ஹோல்டு பண்ணி பண்ணும்போது நல்லா நமக்கு மசில் பவர் கிடைக்கிறது. அப்புறம் அது இல்லாமல் வெயிட்ஸ் வச்சு பண்ணுறது. இப்போ நம்ம இப்போ கைக்கு வந்து 1 கிலோ 2 கிலோ 3 கிலோன்னு நமக்குளால எவ்வளோ முடியுமோ, ஆரம்பிக்கும் போது எடுத்தோடனே எல்லாரும் 4 கிலோ 5 கிலோன்னு ஆரம்பிக்க முடியாது. 1 2ன்னு ஆரம்பிக்கலாம். அப்படியே பில்டு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது நல்லா உங்களுக்கு மசில் ஸ்ட்ராங்காக வரும். ஸோ இது வந்து அதே மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் இருக்குது. நம்ம எல்லா மசில்ஸுக்கும் காலுக்கு இருக்குது. நம்ம கோர்ன்னு சொல்லுவோம். அந்த கோர் ரொம்ப முக்கியம். கோருங்கிறது நம்மளோட பாடியோட சென்ட்ரல் பார்ட், அந்த வெர்டிபிள் காலம், நம்ம முதுகெலும்பு இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ். இந்த கோர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், கோருங்கிறது நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய சதை, செஸ்ட்ல இருக்கக்கூடிய தசைகள்லாம். இந்த கோர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு வந்து கீழே விழறது, இந்த பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம தடுக்க முடியும். ஸோ இந்த கோர் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு நம்ம இப்போ குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்கிறோம், கீழே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறோம், இதுக்கெல்லாம் அந்த கோர் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான எக்ஸசைஸும் பண்ணணும். அதில் இந்த எக்ஸசைஸில் 2 விதமான தசைகள் ஃபைபர்ஸ் சொல்லுவோம். ஃபாஸ்ட் ட்விட்ச், ஸ்லோ ட்விட்ச் ஃபைபர்ஸ். தசையில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்விட்ச், ஸ்லோ ட்விட்ச்னு இருக்கும். இந்த ஃபாஸ்ட் ட்விட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு அவசரத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஃபயர் அலாம் வருது, இல்லை எங்கேயோ அசம்பாவிதம் நடக்குது, நம்ம அந்த இடத்த விட்டு ஓடணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் ட்விட்ச் மசில்ஸ் நல்லா சுறுசுறுப்பாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும். அப்படியே டக்குன்னு சேர் எரிஞ்சு கடக்கடான்னு பாடி 3 மாடி இறங்கி நான் கீழே ஓடணும்னா அதுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் வேணும்னா ஃபாஸ்ட் ட்விட்ச் மசில்ஸ் வேணும். அப்புறம் ஸ்லோ ட்விட்ச் வந்து நம்ம ரெகுலர் வேலைக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃபெட்டிக் இல்லாமல் பண்ணக்கூடியதுக்கு ஸ்லோ ட்விட்ச் ஃபைபர்ஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்படி இதை பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெயிட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ரெப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வெயிட்ஸ் இப்போ எடுத்து இப்படி நான் அந்த மூமெண்ட்டை பண்ணுறேன், இல்லை இந்த மாதிரி இந்த மூமெண்ட்டை பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை தடவை பண்ணுறேங்கிறது ரெப்படேஷன் சொல்லுவோம். ஒரு 15 தரம் 12 தரம் 10 தரம் 8 தரம் அப்படின்னு பண்ணுறத ரெப்படேஷன் சொல்லுவோம். நிறைய ரெப்படேஷன் பண்ணால் ஸ்லோ ட்விட்ச் ஃபைபர்ஸ் டெவலப் ஆகும். குறைச்சி ரெப்படேஷன்ஸ் ஆனால் நிறைய வெயிட் தூக்கினா, இப்போ நம்ம 2 கிலோ தூக்கிறதுக்கு பதிலாக நான் 5 கிலோ தூக்கினேன், பட் 5 கிலோ தூக்கும் போது என்னால் 10 தரம் தூக்க முடியல, நான் 4 தரம் தான் தூக்க முடியுது அப்படின்னு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட் ட்விட்ச் ஃபைபர்ஸ். ஸோ இது ரெண்டையுமே ப்ராக்டிஸ் பண்ண, நிறைய வெயிட் எடுத்து கொஞ்சம் நேரம் பண்ணலாம், இல்லை கொஞ்சமாக வெயிட் எடுத்து நிறைய ரெப்ஸ் பண்ணலாம். ரெண்டையுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது மசில்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, ஃப்ளெக்சிபிலிட்டி, பேலன்ஸ் அண்ட் மொபிலிட்டி. அதாவது நம்ம வந்து நல்லா பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்ஸ்லாம் இருப்பாங்க, பெருசா மசில்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களை குனிஞ்சு காலை தொடுங்கன்னு சொன்னால் அவங்களால முடியாது. பின்னாடி வந்து கையை வந்து 2 கையும் மீட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால கை எட்டவே எட்டாது. ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க மசில்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்களே தவிர அந்த மசில்ஸ் லிகமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து கீழே குனிஞ்சு நிமிந்து செய்யறதுக்கெல்லாம் கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம டெய்லி ரொட்டீனை தடை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். ஸோ அதுக்கும் யோகா ரொம்ப யூஸ்ஃபுல். ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லுவோம், எல்லா மசில்ஸ்க்கும் ஸ்ட்ரெச்சஸ் உண்டு. அது பண்ணும்போது கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணும்போது இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகுது, இப்படி பண்ணும்போது இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகுது. அந்த மாதிரி எல்லா விதமான மசில்ஸ்க்கும் உடம்புக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங் உண்டு. அதையெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம டெய்லி, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம கற்றுக்கிட்டோன்னா தன்னைத்தானே வீட்டில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெய்லி பண்ணால் அதுவே போதும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் இம்பார்ட்டண்ட். பேலன்ஸும் இம்பார்ட்டண்ட். நம்ம பேலன்ஸ் சரியாக இருந்தால் டொக்குன்னு போய் விழமாட்டோம்.
ஸோ அதனால அந்த பேலன்ஸுக்கும் யோகா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஒத்த காலில் நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய யோகாவில் பாஸ்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணும்போது அந்த பேலன்ஸும் சரியாக வந்துடும். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் தினம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் தனியாக பண்ணி சில இன்ஜுரி ஆகாமல் சில சப்போர்ட்டோட யாராவது கைடன்ஸோட பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வாக்கிங் பண்ண வெறும் யோகா பண்ணேன்னு இல்லாமல் வாக்கிங்லேயும் அது என்ன 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 ஜோனில் பண்ணுறோம், அதனால என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது. அப்புறம் அந்த இது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் ஃபோக்கஸ் பண்ணுறது, பேலன்ஸ், மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டியும் பார்த்துக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் அந்த உடற்பயிற்சிக்கான அந்த ஃபண்டமெண்டல் தூண். ஸோ இதை பற்றி இன்னும் வேறு எதுவும் விவரம் தெரியணும் அப்படின்னா அதை பற்றி தனியாக டீட்டெயில்டாக ஒன்றொன்றை பற்றியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.